வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, காலற்ற, உடலற்ற, தலையற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நான் நட்சத்திர பலன் சொல்லிட்டு வரும்போது இடையில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலற்ற நட்சத்திரம் சொல்லியிருப்பேன், உடலற்ற நட்சத்திரம் சொல்லியிருப்பேன், அதே மாதிரி தலையற்ற நட்சத்திரம்னு சொல்லியிருப்பேன். இதோ இந்த காலற்ற, உடலற்ற, தலையற்ற நட்சத்திரங்களுக்கு உண்டான விளக்கங்களை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவா மொத்தம் 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே 4 பாதங்கள் வரும். அப்ப மொத்தம் 108 பாதங்கள். இது எல்லா நட்சத்திரங்களுக்குமே 4 பாதம். ஒரு நட்சத்திரத்துல முதல் பாதம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கால் பகுதியை குறிக்கும். இரண்டாவது பாதம் அவங்களுடைய தொடை பகுதியை குறிக்கும். மூணாவது பாதம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்களுடைய வயிற்று பகுதியை குறிக்கும். நாலாவது பாதம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்களுடைய தலைப்பகுதியை குறிக்கும். இது 27 நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும். இப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கள் எடுத்துட்டீங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல 1ஆம் பாதம் மேஷராசியிலும் 2, 3, 4ஆம் பாதங்கள் ரிஷபராசியிலும் இருக்கும். பொதுவா ஒரு ஜாதகத்துல சூரியன் அவருடைய ஆன்மாவை குறிக்கும் எப்பவுமே. அப்போ 1ஆம் பாதம் மேஷராசியிலும் 2, 3, 4ஆம் பாதங்கள் ரிஷபராசியிலும் இருக்கிறதுனால அந்த ஆன்மா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாயுடைய தன்மையிலுமே சுக்கரனுடைய தன்மையிலையுமே செயல்படும். இதே மாதிரி உத்திரம் நட்சத்திரம். இதுல உத்திர நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 1ஆம் பாதம் சிம்ம ராசியில இருக்கும். 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கன்னி ராசியில இருக்கும். அப்போ சூரியனுடைய 1ஆம் பாதம் சிம்ம ராசியினுடைய தத்துவத்திலேயும் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த 3 பாதங்களுமே புதனுடைய தத்துவத்திலேயுமே வேலை செய்யும். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியிலுமே 2, 3, 4ஆம் பாதங்கள் மகர ராசியிலுமே இருக்கும். அப்போ உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் குருவனுடைய தன்மையிலுமே 2, 3, 4ஆம் பாதங்கள் சனியினுடைய தன்மையிலுமே வேலை செய்யும். இது காலற்ற நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த காலற்ற நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது பொதுவாகவே வெளியூர் பிரயாணங்கள் போகிறத தவிர்த்திடணும். பிரயாணம் போகிற அப்படின்னா அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒத்தி வைக்கிறது ரொம்பவே நல்லது. பொதுவாக பிரயாணம் போகும்போது இந்த காலற்ற நட்சத்திரத்துல போகக்கூடாது. அதே மாதிரி அடுத்தது உடலற்ற நட்சத்திரங்கள். இந்த உடலற்ற நட்சத்திரங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா மிருகசீடம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களுமே உடலற்ற நட்சத்திரங்கள். இதுல மிருகசீட நட்சத்திரம் 1ஆம் பாதம் மற்றும் 2ஆம் பாதம் ரிஷபராசியிலுமே, 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம் மிதுன ராசியிலுமே இருக்கும். அப்போ 1ஆம் பாதம் மற்றும் 2ஆம் பாதம் மிருகசீடத்துடைய சுக்கரனுடைய தன்மையில செயல்படும். அதே மாதிரி 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம் புதனுடைய தன்மையில செயல்படும். அடுத்தது சித்திர நட்சத்திரம். இந்த சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் புதனுடைய ராசியான கன்னி ராசியிலுமே, 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம் சுக்கரனுடைய ராசியான துலா ராசியிலுமே இருக்கும். அப்போ சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் மற்றும் 2ஆம் பாதம் புதனுடைய தன்மையில இயங்கும். 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம் சுக்கரனுடைய தன்மையில இயங்கும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் மற்றும் 2ஆம் பாதம் மகர ராசியில சனியினுடைய வீட்டிலிருந்து, 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம் கும்பராசியில அதுவும் சனியினுடைய வீட்டிலிருந்து இருக்கும். அப்போ இந்த 1ஆம் பாதம் மற்றும் 2ஆம் பாதம் சனியினுடைய தன்மையிலிருந்து, 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம் அதுவும் சனியினுடைய தன்மையில இயங்கும். ஆனா என்ன ஒரு வித்தியாசம் கேட்டீங்கன்னா, மகர ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிலத்தத்துவ ராசி.
கும்பராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காற்று தத்துவ ராசி. அப்போ இந்த செவ்வாய்க்கு உண்டான 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் நிலத்தன்மையிலுமே 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம் காற்று தன்மையிலுமே இயங்கும். பொதுவா இந்த உடலட்டு நட்சத்திரங்கள்ல வந்து பொதுவாகவே சாந்தி முகூர்த்தம் வைக்க கூடாதுங்க. பொதுவா வந்து உடல் இல்லாத நட்சத்திரங்கள் என்னைக்குமே சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு நட்சத்திரம் வந்துன்னு சொன்னா அன்னைக்கு வந்து நீங்க சாந்தி முகூர்த்தத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். வேற நாள் முழு நட்சத்திரம் இருக்கிற நாள்ல பார்த்து வைக்கலாம். அது வந்து இன்னொரு பதிவுல பார்க்கலாம். இப்ப நீங்க அவாய்ட் பண்றது வந்து இந்த நிஷேகம் அப்படிங்கிற சாந்தி முகூர்த்தத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது வந்து குருவுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம் மற்றும் போராட்டாதி. புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மற்றும் 3ஆம் பாதம். இந்த 3 பாதங்களுமே மிதுன ராசியில் இருக்குங்க. அதாவது வந்து காலு, தொடை, வயிறு, இது 3மே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மிதுன ராசியில் இருக்கு. 4ஆம் பாதம் வந்து கடக ராசியில இருக்குங்க. இந்த 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து தலை. அப்போ இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தலையற்ற நட்சத்திரங்கள். அப்போ குருவுடைய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வந்து மிதுன ராசியில் இருக்கிறதுனால புதனுடைய தத்துவத்துல இயங்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம் வந்து சந்திரனுடைய வீடான கடகராசியில இருக்கிறதுனால அந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் வந்து சந்திரனுடைய தன்மையில இயங்கும். அடுத்தது விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் வந்து 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மற்றும் 3ஆம் பாதம். இந்த 3 பாதங்களுமே துலா ராசியில இருக்குங்க. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து விருச்சிக ராசியில இருக்குங்க. 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வந்து சுக்கிரனுடைய தன்மையில அதனுடைய காரத்துவ பலன்களை செய்யும். இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து செவ்வாயினுடைய வீட்டுல இருக்கிறதுனால செவ்வாயினுடைய தன்மையில இந்த விசாகம் 4ஆம் பாதம் இயங்கும். அடுத்தது பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரங்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மற்றும் 3ஆம் பாதம். இந்த 3 பாதங்களுமே கும்பராசியில இருக்குங்க. 4ஆம் பாதம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில இருக்கும். அதாவது வந்து கால், தொடை, வயிறு, இது 3 வந்து கும்பராசியிலுமே, தலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மீன ராசியிலுமே இருக்கும். அப்போ 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வந்து சனியினுடைய தத்துவத்துல இயங்கும். புரட்டாதி 4ஆம் பாதம் வந்து குருவினுடைய சுய தத்துவத்திலேயே இயங்கும். இது வந்து தலையற்ற நட்சத்திரங்கள்னு சொல்றாங்க. அப்போ எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க இந்த நட்சத்திரத்துல செய்யக்கூடாது. பொதுவாகவே ஏன்னா தலை அப்படிங்கிறது வந்து காரியத்தை குறிக்குங்க. எந்த ஒரு முக்கியமான காரியங்கள் எடுத்தாலும் இப்போ ஒரு பெரிய ஒரு பதவி இருக்கிறதே பார்க்க போறீங்க, அன்னைக்கு வந்து போகாதீங்க. ஏன்னா தலையற்ற நட்சத்திரம் அது. அப்போ நம்ம போகக்கூடிய காரியங்கள் நடக்காது, எடுத்த காரியம் வெற்றி பெறாது. அப்போ எனவே நீங்க எப்பவுமே வந்து ஏதோ ஒரு காரியம் பண்ற அப்படின்னா முழு நட்சத்திரத்துல பண்ணிக்கங்க. இதைத்தான் வந்து காலற்ற, உடலற்ற மற்றும் தலையற்ற நட்சத்திரங்கள்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 3 நட்சத்திரத்துக்குமே தனிஷ்டா பஞ்சமியில வர்றதுனால இதுக்கு அடக்கம் இருக்குதுங்க. அதை வந்து அடக்க பத்தி அடுத்த பதிவுல தனியா ஒரு பதிவு போடுறேன். இப்ப வந்து இந்த நட்சத்திரங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால இந்த 3 கொஞ்சம் விரிவா சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நான் சொல்லிட்டேன். இதை பத்தி நீங்க விவரங்கள் தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.